இந்த வீடியோ உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை எடுக்கணும். சரிங்களா? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பைசா மாஸ்டர் தமிழ்ல ஒரு முக்கியமான ஸ்டோரி, அதாவது இன்னைக்கு சனிக்கிழமை இல்லையா, முக்கியமான ஒரு ஸ்டோரி உங்களுக்கு நான் சொல்றேன். மேபி இது எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்சதா கூட இருக்கலாம். இன்னைக்கு நான் ஒரு கான்செப்டோட சொல்றேன். ஸோ புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஸோ நம்மள நிறைய பேர் பிகினரா இருப்போம். லாஸ்ட் 2 இயரா 3 இயரா வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். நிறைய ஸ்டாக்ஸ் வந்து நம்ம அனலைஸ் பண்றதுல சில விஷயங்கள் எடுத்துப்போம், சில விஷயங்கள் எடுத்துக்க மாட்டோம் இல்லையா? ரைட், எடுத்துக்கிறது பற்றி பிரச்சனை இல்லை. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஸ்டோரி உங்களுக்கு எந்த வகையில் கனெக்ட் ஆகுதுங்கிறத பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஒருவேளை நீங்க ஒரு கம்பெனில இன்வெஸ்ட் பண்ண ஷேர் 100 மடங்கு வளருது. எத்தனை மடங்கு? 1 இல்லை 2 இல்லை, 100 மடங்கு வளர்ந்ததுன்னா சந்தோஷமா இருக்குமா உங்களுக்கு? உங்களுக்கு டிவிடெண்ட் மட்டும் 7 மடங்கு கொடுத்துருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. 100 மடங்கு ஸ்டாக் வளர்ந்தது மட்டும் இல்லாமல் 7 மடங்கு டிவிடெண்ட் கொடுத்துருந்தா எப்படி இருக்கும்? ரொம்ப பழைய கதையெல்லாம் இல்லை, ரொம்ப லேட்டஸ்ட் கதை சொல்கிறேன். லேட்டஸ்ட் நான் சொல்ல வந்து 2003 நடந்த சம்பவத்தை சொல்றேன். அதாவது இந்தியாவில் கார் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறதோ இல்லை கார் வாங்குறதோ அப்படிங்கிறதோ ரொம்ப ஈஸி கிடையாது. கொஞ்சம் நல்ல அப்பர் மிடில் கிளாஸ்க்கு மேலே இருக்கவங்க தான் வாங்குவாங்க. கிட்டத்தட்ட மினிஸ்டர் ரேஞ்ச் இருக்கணும், அப்புறம் கொஞ்சம் வசதியான குடும்பத்தில் பிறந்திருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு கார், அதாவது ஊருக்கே ஒரு கார் 1-2 கார் இருந்தால் பெரிய விஷயம். நம்ம காருக்கு பின்னாடி ஓடின காலங்கள்லாம் இருக்குதா காரை பார்த்து? எஸ், நானே ஓடி இருக்கேன், அது வேற விஷயம். பட் ஸ்டில் அம்பாசிடர், ஃபியட், பத்மினி, இது மாதிரி நிறைய கார்லாம் வந்து அந்த காலத்தில் இருந்தது. அப்போ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அதாவது மிடில் கிளாஸ்னா நான் லோவர் மிடில் கிளாஸ் சொல்ல, ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலின்னு வச்சுக்கோங்க, அவங்களால கூட ஒரு கார் வாங்க முடியும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னு கவர்மெண்ட் யோசிச்சு உருவாக்குனது தான் இந்த மாருதி உத்யோக் லிமிடெட். எஸ், மாருதி உத்யோக் லிமிடெட் அப்படிங்கிறது கவர்மெண்ட் உருவாக்குனது. அதாவது இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் கம்பெனி தான் ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களால சரியா இதை கண்டினியூ பண்ண முடியாது. இந்த டெக்னாலஜி இதெல்லாம் இவங்களுக்கு சப்போர்ட் இல்லாததுனால சுசுகி, ஜப்பான் கம்பெனி சுசுகி மோட்டார் கார்பரேஷனோட ஜாயின்ட் வெஞ்சர்ல இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்டார்ட் பண்ணல, கண்டினியூ பண்றாங்க. அப்போ என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 26% தான் உங்களுக்கு சுசுகியோட ஸ்டேக் ஹோல்ட். 74% யாருதுன்னு கேட்டிங்கன்னா இந்தியன் கவர்மெண்டோட தான் இருந்தது. இப்படிதான் ஆரம்பிச்ச கம்பெனி. ஒரு இந்தியன் கவர்மெண்ட் கம்பெனியா எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்னு கேட்குற அளவுக்கு இன்னைக்கு நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த கம்பெனியோட ஸ்டார்ட் அப்ல சுவாரஸ்யமான சில விஷயங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம், இது வந்து சஞ்சய் காந்தியோடைய ஒரு பிளான் தான். இது 1971 அவர் என்ன பண்றாருன்னா ஒரு சீப்பான கார், சீப்னா சொல்றது வந்து மலிவான விலையில கார் கொடுக்கணும் அப்படின்னு அவர் நினைச்சாரு. அதே மாதிரி அதுல நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம் எல்லாம் யூஸ் பண்ணி நிறைய ஊழல் முறைகள் எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் அது கவர்மெண்ட் வந்து அவங்களுடைய சென்ட்ரலைஸ் பண்ணிட்டாங்க. பண்ணதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நடந்து 1981 அப்புறம் நடந்த சம்பவம். பட் இருந்தாலும் அதெல்லாம் உங்களுக்கு சொல்றேன். அப்போ முதல்ல இந்த கம்பெனியை ஆரம்பிச்சு 1983 பார்த்தீங்கன்னா என்ன நடந்ததுன்னு பாருங்க. இவங்களோட கெப்பாசிட்டியே பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 20,000 கார் தயாரிக்கக்கூடிய அளவுக்கான குருகிராம் அப்படிங்கிற ஊர்ல தான் இதை என்ன பண்றாங்கன்னா இந்த கார் தொழிற்சாலையை ஆரம்பிச்சாங்க. ஆனா ஆரம்பிச்ச முதல் நாள், அதாவது திறந்ததா சொல்லக்கூடிய அந்த முதல் நாளே கிட்டத்தட்ட 1,20,000 பேர் அட்வான்ஸ் பண்ணாங்க. இப்போ நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, டாட்டாவோட நேனோ கார் வாங்குறதுக்குலாம் நம்ம என்ன பண்ணிருப்போம், முன்னாடியே அட்வான்ஸ் பண்ணி புக் பண்ணி வெயிட் பண்ணியிருந்திருப்போம். ஒரு 1000 ரூபாய் கட்டணும், 500 ரூபாய் கட்டணும். அதே மாதிரி தான் இங்க பாத்தீங்கன்னா இந்த காரை ஒரு 10,000 ரூபாய் கட்டி கொஞ்சம் பேர் ஜாயின் பண்ணுவாங்கன்னு பார்த்தா கிட்டத்தட்ட எத்தனாயிரம் பேர், 1,20,000 பேர் வந்து அட்வான்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த கம்பெனி என்ன பண்ண வேண்டியதுன்னா எக்ஸ்பேண்டும் ஆச்சு. அதுக்கப்புறமா உண்மையிலேயே சொல்லணும்னா சுசுகியோட டெக்னாலஜி தான் காரணம். 3 வருஷம் வெயிட்டிங் பீரியட். ஒரு கார் நீங்க புக் பண்ணீங்கன்னா அந்த கார் வந்து உங்களுக்கு டெலிவரி கொடுக்கறதுக்கு 3 வருஷம் ஆகும். 1986 கிட்டத்தட்ட 1 லட்சம் கார் மேனுஃபேக்சரிங் முடிஞ்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1990 இருந்து ஜென், எஸ்டீம், ஆல்டோ, அது மாதிரி நிறைய மாடல்ஸ் 2004 வரைக்கும் பார்த்துருக்கீங்க, நிறைய பார்த்துருப்பீங்க. 2000க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க எக்ஸ்பேன்ஷன் கொண்டு போறாங்க, எக்ஸ்போர்ட் போறாங்க. இதெல்லாம் பண்ணணும்னா என்ன வேணும், இவங்களுக்கு இன்னும் நிறைய ஃபண்ட்ஸ் தேவை அப்படின்னு என்ன பண்ணாங்க கவர்மெண்ட், அவங்களோட 25% ஷேரை, சரிங்களா, 25% ஷேரை மார்க்கெட்டில் ஐபிஓவாக கொண்டு வராங்க. அது எவ்வளோ ரூபாய்க்கு வந்து தெரியுமா? 115 ரூபாயிலேருந்து 125 ரூபாய்க்குள்ள அந்த ப்ரைஸ் பேண்ட் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த ஷேர் ப்ரைஸு உங்களுக்கு 2003 நீங்கள்லாம் ஷேர் ஒரு வேலை வாங்கியிருந்தீங்கன்னா வாங்கியிருக்கலாம், ஒரு சிலர் வச்சிருக்கவங்களும் வச்சிருப்பாங்க. இப்படி தான் அது ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 2007 என்ன பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட் தாங்கிட்ட இருந்த மிச்சம் மீதி இருக்கக்கூடிய ஷேரையும் யாருக்கும் பொதுமக்களுக்கு கொடுக்காம ஸ்ட்ரெயிட்டாகவே சுசுகி மோட்டார்ஸ்க்கு கொடுத்துட்டாங்க. ஸோ சுசுகி மோட்டார்ஸ் தான் இப்போ பார்த்தீங்கன்னா மேஜர் ஸ்டேக் ஹோல்டராக இன்னைக்கு இருக்காங்க. அப்புறம் நம்ம ரீட்டைலர்ஸ் நம்மளும் இருக்கிறோம். இப்போ இந்த மாதிரி 2003 ஒரு ஐபிஓ வந்து அதுக்கப்புறம் வந்து 7 வந்து மொத்தமாக சுசுகி மோட்டாருக்கு போனது, இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்தது. ஆனால் இது முக்கியம் இல்லை. இதில் விஷயம் என்னன்னா, நான் சொல்ல வந்தது, இன்னைக்கு 4 வீலர்ல மகாராஜா அப்படின்னு சொன்னீங்கன்னா, மார்க்கெட் ஷேர்ல மகாராஜான்னு சொன்னீங்கன்னா யார் தெரியுமா? இன்னைக்கும் மாருதி தான் இருப்பாங்க. ஏன்? ஒரு ராக்கெட் தயாரிக்கிறோம், நம்ம வந்து ஒரு ரயில் தயாரிக்கிறோம், ஒரு மெட்ரோ தயாரிக்கிறோம். என்னதான் தயாரிச்சாலும் நம்ம இந்தியன் மென்டாலிட்டி என்ன தெரியுமா? இது 1 லிட்டருக்கு எத்தனை கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும்னு கேட்போம். கரெக்டா?
மெயின்டெனன்ஸ் காஸ்ட் என்னன்னு கேட்போம். ஏன்னா இதெல்லாம் தான் நம்ம லக்ஸரியை விட நம்ம என்ன கவனிப்போம்னா மெயின்டெனன்ஸ், எக்ஸ்பென்ஸ் இதில் நம்ம வந்து ஃபோக்கஸ்டாக இருப்போன்றதுனால ஆக்சுவலாக சுசுகி இதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்தியன் ரோடு என்ன, இந்தியன் மென்டாலிட்டி என்ன, இதை புரிஞ்சுக்கிட்டு இதுக்கான காரை தயாரிச்சதுனால மட்டும்தான் ஒரு 40,000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாய்க்குள்ள ஒருத்தர் கார் கொடுக்க முடியுங்கிறது தான் இங்கே சக்ஸஸ் ஸ்டோரியே. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நீங்கள் பல கிராமங்களில் போய் பாருங்களேன், மாருதியோட சர்வீஸ் சென்டர் இருக்கும். கிராமங்கள் நான் சொல்றது ஒரு டயர் 2 லெவல்லையாவது உங்களுக்கு மாருதியுடைய சர்வீஸ் சென்டரை நீங்கள் பார்த்துருக்கலாம். அப்போ என்ன நடக்குது இங்கே? அந்த அளவுக்கு அவங்க வந்து எஃபர்ட் போட்டாங்க. டெக்னாலஜி ஒரு பக்கம், எஃபிஷியண்டான சர்வீஸ், இதெல்லாம் தான் முக்கியமான விஷயம். மக்களை புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம பேசியிருந்தல, எப்படி 100 மடங்கு உண்மையிலேயே வளர்ந்ததா அப்படின்னா ஸ்க்ரீனில் வைக்கிறேன். இந்த ஷேர் ப்ரைஸ் எத்தனை ரூபாயில் வந்தது? ஒரு 125 ரூபாயில் ஐபிஓவில் வந்தது. ஆனால் ஐபிஓவில் வந்த அந்த வருஷமே 2003 பார்த்தீங்கன்னா 185 ரூபா வரைக்கும் போச்சு. அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா 460 ரூபா போச்சு. ஸ்க்ரீனில் வைக்கிறேன் பாருங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டே இருந்தது. ஒரே ஒரு தடவை 2008 ரெசெஷன் பீரியடில் பார்த்தீங்கன்னா 995 ரூபா இருந்த ஸ்டாக்கு அதை விட கூட மேலே இருந்திருக்கும். பட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா சடசடன்னு இறங்கி 520க்கு கீழே போயிடுச்சு. ஓகேங்களா? இது வந்து போச்சே தவிர ரீபவுண்ட் ஆகி உடனே ரெக்கவர் ஆயிடுச்சு. அதனால பயப்படுறதுக்கு. பட் ஒரு ஸ்டாக் நம்ம வாங்கியிருந்தா என்னென்னலாம் நடந்திருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறத சொல்கிறேன். நீங்கள் 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னைக்கு அதோட ஸ்டாக் ப்ரைஸ் மட்டுமே 1 கோடி ப்ளஸ் 7 மடங்கு உங்களுக்கு என்ன வந்திருக்கு? டிவிடெண்டே வந்திருக்கு. அதை தான் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் வைக்கிறேன் பாருங்க. அவங்களோட டிவிடெண்ட் பாருங்க, எல்லா வருஷமும் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அதெல்லாம் கூட்டினீங்கன்னா கிட்டத்தட்ட 880 ரூபா கிட்ட வரும். பட் 2020 கொரோனா டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மார்க்கெட் ஸ்லட்ஜ் ஆச்சு. அந்த சமயத்துலையுமே மார்க்கெட் 5,500 வரைக்கும் போச்சு, 7,300 இருந்து. பட் ரொம்ப நாளைக்கும் அங்கேயும் நிற்கல. அதுவுமே நார்மல் ஆகி இப்போ கிட்டத்தட்ட 13,900 கிட்ட வந்து நிற்கிது. இங்கே பாருங்க, ஒரு ஸ்க்ரீனில் வைக்கிறேன். இப்போ மார்க்கெட் வார் பேனிக் அது இதுன்னு சொல்லிட்டு ஆட்டோமொபைல் செக்டர் அதெல்லாம் நம்ம சொல்றதெல்லாம் ரைட்டு. ஆனால் 125 ரூபாய்க்கு வாங்கின ஷேர் 12,500 ரூபாய்க்கு வித்தாலே 100 மடங்கு வந்துருச்சா? இப்போ டிவிடெண்ட் நான் எத்தனை சொன்னேன்? 880 ரூபா சொன்னேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? 7 மடங்கு டிவிடெண்ட். இதை விட வேற என்ன வேணும்? 870 ரூபா டிவிடெண்ட் வந்திருக்கு இது வரைக்கும். ஸோ நீங்கள் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறது முக்கியம் இல்லை. நீ பணத்தை மட்டும் போடக்கூடாது, நேரத்தையும் போடணும், பொறுமையும் போடணும். மார்க்கெட்டுங்கிறது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும். ஸோ 2023 ஆவரேஜாக இந்த காரோட ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபாயிலிருந்து 3 லட்ச ரூபாயிலிருந்து ஆரம்பிச்சது. ஓகே, ஒருவேளை நீங்கள் இந்த காரை வாங்குறதுக்கு பதிலாக இந்த கம்பெனியோட ஸ்டாக்கை வாங்கியிருந்தீங்கன்னா இன்னைக்கு 3 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்ககிட்ட 3 கோடி ரூபாய் ஸ்டாக் ப்ரைஸ் இருந்திருக்கும். ப்ளஸ் 21 லட்சம் ரூபாய் டிவிடெண்ட் வாங்கியிருப்பீங்க. ஆனால் நீங்கள் கேட்கறது புரியுது. எல்லாருமே ஸ்டாக் வாங்கிட்டா காரை யாராவது வாங்கணும் தானே? வாங்குவாங்க, பயப்படாதீங்க. நம்மள மாதிரி எல்லாரும் யோசிக்க மாட்டாங்க. நல்ல ஆக்டிவ் இன்வெஸ்டரா இருக்கிறோம் அப்படின்னா ஒரு கார் வாங்குற பொழுது அந்த காரோட ஷேரை சேர்த்து வாங்குறதுக்கு என்ன வழின்றதை யோசிங்க. தப்பு கிடையாது இல்லையா? ரைட். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த மாருதிங்கிற கம்பெனி எப்படிலாம் வந்ததுங்கிறத ஒரு ஷார்ட் நோட்டா உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஒரு ஷேரை வாங்கிட்டு அது வளர்ந்துருச்சா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறத விட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும். பாருங்க, ஸ்கிரீன்ல நான் வச்சிருக்கேன் எப்படிலாம் ஏறி இறங்குதுன்னு. அதெல்லாம் நீங்க பயப்படாதீங்க. வாங்குனீங்களா கம்முன்னு விடுங்க, அது பாட்டுக்கு வளரும். நல்ல கம்பெனியா, நல்ல ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கா, மக்களுக்கு வரவேற்பு இருக்குதாங்கிறத தான் நீங்க முக்கியமா பார்க்கணுமே தவிர வேற எதுவும் நீங்க பெருசா பார்க்க தேவையில்லை. ஸோ இதெல்லாம் நான் உங்களுக்கு ஒரு ஐடியாவா சொல்றேன். ஸோ எதிர்காலத்தில் நீங்கள் ஸ்டாக் வாங்கும்போது ஒவ்வொரு கம்பெனியும் வாங்கும்போது நீங்கள் நினைப்பீங்க, ஓகே இந்த கம்பெனியோட ஹிஸ்ட்ரி எப்படி இருக்கும், அந்த கம்பெனியோட ஹிஸ்ட்ரி எப்படி. எல்லா கம்பெனிக்கு பின்னாடியும் மிகப்பெரிய மோட்டிவேஷனல் ஹிஸ்ட்ரிஸ் இருக்க தான் செய்யுது. அதை தாண்டி தான் அந்த ஸ்டாக்லாம் இப்போ வந்திருக்கு. நான் சொன்னதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, 100 வருஷத்துக்கு முன்னாடிலாம் சொல்லலை. இப்போ 2004 2003 வந்த கம்பெனி பற்றி நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணிடுறோம் இல்லையா? எனிவே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணோம்? எப்போ போல நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கம்பெனி பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சால், இந்த கம்பெனி பற்றி தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் பண்ணுற ஒரு கமெண்ட்டும் தான் இது இன்னொரு 10 பேருக்கு இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கும்ன்றதுனால. எனிவே, நிறைய பேர் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ண எல்லாருக்குமே நான் க்ரெடென்ஷியல்ஸ் கொடுத்துட்டேன். ஓகே, ரைட். ஃபர்தராக கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா எஸ், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதில் ஒரு வீடியோ வரும், பாருங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்க. ஓகே, சரி. நான் எப்பவுமே சொல்கிறது தான், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்யறத விட என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுங்க. லைஃப்பில் அவங்க பெட்டராக வருவாங்க. எனிவே, அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.